ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி எப்படி மெஹந்தி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டென்சில் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதும் ஃபுல் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டென்சில் வந்து நான் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 35 ரூபா. அங்கே இருந்த டிசைன்லேயே இது கொஞ்சம் கை ஃபுல்லாக வர்ற மாதிரி இருந்தது. சரின்ட்டு இதை வாங்கிட்டேன். இந்த ஸ்டென்சிலில் வந்து பின்னாடி ஒரு கம்மு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கம்மை வச்சு தான் நம்ம வந்து கையில் ஒட்டணும். அதுக்காக ஃபஸ்ட்டு அதை மெதுவாக எடுத்து பிரித்து பார்த்தேன். நம்ம இதுக்கு வந்து மெஹந்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், மருதாணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மெதுவாக அந்த கம் வந்து வேறு எதுலேயும் பற்றாமல் அந்த க்ளூ வந்து அப்படியே எடுத்து கையில் ஒட்டி பார்த்தோம். ஒட்டி பார்த்ததில் வந்து நமக்கு அந்த ஃபிங்கர்ஸோட ஷேப் எதுவுமே வந்து கரெக்டாக வரல. சரின்ட்டு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லா ஃபிங்கர்ஸோட டிசைன் கட் ஆகாமல் தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரல. அதனால் கட்டை விரல் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா கட்டை விரல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, மற்ற விரல்லாம் நீளமாக இருந்தனால நமக்கு அப்போது கரெக்டாக டிசைன் வராதுன்னு சொல்லிட்டு கட்டை விரலை எடுத்துட்டு கட் பண்ணி டிசைனை வந்து உள்ளே அந்த மெஹந்தி ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நம்ம மருதாணி யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னும் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இதுக்கு நம்ம 2 விரலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது நான் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கம்மு வந்து எனக்கு சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. தூக்கிட்டே இருந்தது அந்த டிசைன் ஸ்டென்சிலில். அதனால் எனக்கு ஷேப்பே வரல, டிசைனும் வந்து அவுட்புட் கரெக்டாகவே வரல. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்லையே ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் சரி டிசைன் உள்ளே போயிடுச்சு, டிசைன் வந்தால் போதும், மேலே இருக்கிறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே எடுத்துட்டேன். அந்த ஸ்டென்சிலில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த ஸ்மெட்ஜாக இருக்குது பாருங்கள். டிசைன் எந்த இடத்துல ஈவனாக வரலன்னு. இதுதான் நான் ஹோல் நைட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து இதுதான் அவுட்புட் வந்திருந்தது. ஆக்சுவலி டிசைன் நல்லா தான் இருந்தது. நான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக இல்லை. நான் எந்தெந்த ஃபிங்கர்ஸை வந்து கட் பண்ணி வச்சேனோ அந்த ஃபிங்கர்ஸில் டிசைன் நீட்டாக வந்திருந்தது. மற்றது எல்லாமே வந்து கொட்டி வச்ச மாதிரி இருந்தது. அந்த ஷேப் கரெக்டாகவே வரலை. ஸோ எனக்கு சுத்தமாகவே இது பிடிக்கலை. ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெஹந்தி யூஸ் பண்ணியிருக்கலாம். என் கை இன்னொரு விரல் யூஸ் பண்ணி அது வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம மெஹந்தி போட்டதுக்கு மருதாணியே வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணிருச்சு. ஸோ இதுதான் அவுட்புட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.